அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, அரசியல் இது கிரிக்கெட்டை மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் அப்படின்னு அடிக்கடி சொல்வேன். இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் கிரிக்கெட்டை அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டு சர்க்கஸோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு. சர்க்கஸ் அப்படின்றது சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனா நமக்குத்தான் அது என்டர்டைன்மெண்ட். கை தட்டி ரசிச்சுட்டு வந்துருவோம். அதுல விளையாடுறவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? அதுலயும் அந்த பார் இருக்கு பாருங்க. இந்த பார்ன ஒண்ணே நீங்க வேறதான் நினைச்சுக்காதீங்க. அந்த 2 கயிறு கட்டி அதுல ஒரு கட்டையை கட்டி அதுல அப்படியே பிடிச்சிட்டு அந்த பார சொன்னேன் நானு. அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ரிஸ்க். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட வாயில தலையை விடுறது அப்படின்றது அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்ததுங்க. இப்போ அனிமல்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதனால அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏதாவது வீடியோ இருந்தா பார்க்கலாம், அவ்வளவுதான். அண்டு சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா கோமாளிகள் நிறைய இருப்பாங்க. அதுக்காக அரசியல்ல கோமாளிகள் இருக்காங்களா அப்படின்லாம் நான் கேட்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் கம்பாரிசன் சொல்லல. என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். சமீபத்துல தமிழக அரசியல் சர்க்கஸ் மாதிரியே மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்டா மாறிட்டு வருகின்றதுங்க. குறிப்பா இந்த பார் விளையாட்டு மாதிரி. அண்ணன் திருமாவர்கள் இவர் ஒரு மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாருங்க. இதுல நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு மதுவை எதிர்த்து போராட்டம்னு சொல்றாரு. அப்ப கூட்டணியில பேரம் பேசுவதற்காக, இல்ல கூட்டணி தலைமை கட்சியான திமுகவை மிரட்டி அதிக சீட்டு வாங்குவதற்காக அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அன்னைக்கே சொன்னோம், என்னை பொறுத்த வரைக்கும் இது பொலிட்டிக்கல் மெனுவரிங்கா தான் நான் பாக்குறேன். மிரட்டுற அளவுக்கெல்லாம் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணன் திருமாவர்கள் மது எதிர்ப்பு அப்படின்னு இன்னைக்கு மட்டும் சொல்லலைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடியே 2-3 விஷயங்கள் அவர் தொடர்ச்சியா பேசியிருந்தாருங்க. ஒண்ணு இந்த பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வந்தால் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னாரு. அப்ப இவங்க கூட்டணி என்ன ஆகும் அப்படின்றத பத்தி சொல்லல. சரி விடுங்க, அது நாமளா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு, மதுவை எதிர்த்து போராடுவதற்கு அதிமுக வருவதாக இருந்தால் இணைந்து போராட தயார் அப்படின்னு சொன்னாருங்க. இது ஒரு மிகப்பெரிய சிக்னலா தான் பார்த்தேன் நானு. ஆனா அதிமுக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இதுல ஒரு சில பேர் சொல்றாங்க, சார் விசிகாவெல்லாம் அதிமுக நம்ப முடியாது, அவங்க ஏதோ கூட்டணிக்கு வரா மாதிரி அதுக்கப்புறம் வராம விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது அப்படி இல்லை. அதிமுக தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார்கள். ஏன்னா 24 தேர்தலும் போது பாமகவுடன் தான் அவங்க முதல்ல பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. எப்ப பாமக விசிகா 2 கட்சிகளும் ஒரே அணியில இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ, அப்ப பாமகவோட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு விசிகா வரும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுல அதிமுக பண்ண தப்பு அதுதான். நீங்க இருக்கிற கட்சிகள்ல இன்னும் 2-3 கட்சியை நம்ம கூட சேர்த்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறத விட, அந்த பக்கத்திலேருந்து ஏதாவது கட்சியை இங்க கொண்டு வந்தாதான் ஒரு பெரிய பர்செப்ஷன் பேட்டில்ல ஏதோ சாதிச்சா மாதிரி அர்த்தம். அதை அவங்க ஏன் யோசிக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு பண்ண அதே தப்பத்தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிமுகல. ரைட். இப்போ இந்த மது ஒழிப்பு போராட்டம் நம்ம அன்னைக்கே சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ணன் அவர்கள் பேசினது. அதுல அவர் என்ன சொல்றாரு, அதிமுக அவர்களும் இந்த மதுவை எதிர்ப்பது, மதுவை ஒழிப்பது அதை கொள்கையாக நோக்கமாக வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாரு. இடதுசாரிகளை பத்தி சொன்னாரு. ஆனா அதுல காங்கிரஸ் கட்சியோ திமுகவையோ சொன்னதா நான் பார்க்கலங்க. ஒருவேளை நாம இந்த சோசியல் மீடியால பார்த்தது ட்ரங்கேட்டட் வீடியோவா என்னன்னு தெரியல. அதுல அதிமுக இடதுசாரிகள் இவங்களை பத்தி தான் சொல்லி இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் டகால்னு சொல்லிட்டாரு, ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. செல்லூர் ராஜு அவரும் உட்காந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாருங்க. இப்போ இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை இவ்வளவு தீவிரமா முன்னெடுப்பது அப்படின்றது முதல்ல அவருடைய ரெலவன்ஸை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இதை நம்ம அன்னைக்கே சொல்லி இருந்தோம். ஏன்னா அவருடைய கோர் ஓட் பேங்க் அந்த செல்வாக்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றது. இது ஒரு பார்ட். அடுத்தது இதே கூட்டணி கண்டினியூ ஆகி 2026 அதிமுக ஒண்ணுமில்லாம போயிட்டு திமுக மாபெரும் வெற்றி பெற்றால் அதுக்கப்புறம் அங்க கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு எதிர்காலம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அதையும் இவர்கள் யோசிக்க வேண்டும். திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் அணி சேருவது அப்படின்னு அவர் முடிவெடுத்தாருன்னா அந்த தப்புலாம் யாரும் சொல்ல முடியாது. இங்க திமுகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஏன் இவங்க எல்லாம் அதிமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாதா? இதே 96 ஊழல் ராணி அப்படின்னு சொன்ன டோலர்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அதிமுகல போய் கூட்டணி வச்சது இல்லையா? இல்ல அவங்க கிட்ட போயிட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கினது கிடையாதா? அதனால அதிமுகவுடன் கூட்டணி வச்சு ஐயோ அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. மாறி மாறி கூட்டணி வச்சவங்க தான் இங்க எல்லாருமே. அதே மாதிரிதான் பாஜகவுடன் தமிழகத்துலன்னு பாத்தீங்கன்னா
கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா இவங்க தான் சேரலையே தவிர திமுக, அதிமுக 2 பேருமே கூட்டணி வச்சிருந்திருக்காங்க. அதுலயும் திமுக மந்திரி பதவி எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அதனால அவங்களும் வந்து ஆஹா பாஜகவுடன் கூட்டணி அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. மேபி அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்றதுனால இப்ப இருக்கிற அந்த இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியல போல இருக்கு. சோ திமுக, பாஜக கூட்டணியும் ஒரு காலத்தில் இருந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல திரும்ப அவர்கள் அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் திரும்பி வந்த பிறகு முதலமைச்சரை போய் சந்தித்திருக்கின்றார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற வீடியோ முதல்ல வந்து போஸ்ட் பண்றாங்க, அப்புறம் டெலிட் பண்றாங்க, மறுபடியும் போஸ்ட் பண்றாங்க. அது ஏதோ அட்மின் வந்து எழுத்துப்படி பண்ணிட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுல தப்பே கிடையாது. நம்ம பலமுறை நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா மந்திரி பதவி வேணும். இல்லங்க மத்தியில மட்டும் மந்திரி பதவி வேணும்னு கேட்கிறவங்களுக்கு மாநிலத்துல அந்த மந்திரி பதவி கொடுக்க முடியாதா? அது என்ன மத்தியில மட்டும் கூட்டணி ஆட்சி வேணும், மாநிலத்துல கூட்டணி ஆட்சி கிடையாதா? என்ன லாஜிக் இது? கேட்கலாம். ஆனால் கேட்பதற்கு யார் தயாராக இருக்கின்றார்கள்? இதுதான் கேள்வி. இப்போ திருமா அவர்கள் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுதுங்க. ஆன பிறகு அதிமுகவுடைய மிகப்பெரிய தவறு, இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். எடப்பாடியார் அவர்கள் கொஞ்ச நாளா இந்த அரசியல் பத்தி ஒன்னும் கருத்து சொல்லல. அவருடைய பேட்டி அதை பத்தி எல்லாம் ஒன்னும் பெருசா வரலன்றதை கவனிச்சிங்களா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு திருமா அவர்களுடைய வீடியோ வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தோற்றுவிக்கின்றது. எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அண்ணன் ஜெயக்குமார் வந்து ஆட்சியில எல்லாம் பங்கு கிடையாது, எங்களை நேரம் வந்து இன்வைட் பண்ணா நாங்க கலந்துப்போம் அப்படின்னு சேர்த்து சொன்னாரு. செல்லூர் ராஜு அவர்களும் கூட்டணி ஆட்சினா நல்லாட்சியா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. இதுல எடப்பாடியார் அவர்களது கருத்து என்ன? எங்கேயாவது நாம பார்த்தோமா? சோசியல் மீடியால ஆகட்டும், இல்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஆகட்டும், எடப்பாடியார் இது பத்தி ஏதாவது கருத்து சொன்னாரா? ஏன் சொல்லல? அந்த போராட்டத்துல கலந்துக்கிறதா இல்லையா அப்படின்றதையே தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் அவர்கள் ஆட்சியில பங்கு அப்படின்னும் போது இவர் ஏன் முந்திக்கின்னு கருத்து சொல்லணும்? நான் முதல்ல பார் விளையாட்டு அப்படின்னு சொன்னேன். முதல்ல வந்து விசிகா சார் அவங்க அதிமுக பக்கம் வரா மாதிரி இருந்தது, ஆனா அவங்க தான் வரல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இல்ல. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த பார் விளையாட்டோட கம்பேர் பண்ணோம்னா திருமா அவர்கள் இந்த பக்கம் அதிமுக பக்கம் வருவதற்கு தயாராக இருந்தார். ஆனா இவங்க கை நீட்டனமா வேணாமா? அப்பதானே அங்கேருந்து வரவர் கையை விட்டு இந்த பக்கம் வருவாரு. இவங்க வேற யாருக்கோ கை நீட்டிருந்தாங்க. இவங்க கை நீட்டினவங்க வரல. திருமாவர்கள் பார்த்தாரு. இவங்க நம்ம கையை பிடிச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு திரும்பி போயிட்டார். அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் அந்த மேடையில பேசும்போது அன்னைக்கு இந்த கிளிப்பிங் கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோங்க. அதுல என்ன சொல்றாரு? இந்த மதுவிலக்கு அப்படின்றது அதிமுகவின் நோக்கமாக இருக்கின்றது, தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்காங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே இடதுசாரிகள் பத்தியும் சொல்லியிருந்தாரு. ஆனா ரெண்டுமே நம்புற மாதிரி இல்ல, அது வேற விஷயம். காங்கிரஸ் பத்தியோ திமுக பத்தியோ சொன்னதா எனக்கு தெரியலங்க. மேபி சோசியல் மீடியால அவங்க ஷேர் பண்ணியிருந்தது ட்ரங்கேட்டட் வெர்ஷனா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுல வந்து அதிமுக இடதுசாரிகள் 2 பேரை பத்தி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்போ முதலமைச்சர் அவர்களை போய் சந்திக்கின்றார். சந்திச்சுட்டு வெளில வந்து பேட்டி கொடுக்கிறார் பாருங்க. அதுதாங்க ஆஹா! இந்த உலகநாயகன் சொல்வார்ல, அந்த என்ன படம் பம்மல் சம்பந்தமா அந்த சோமர் சால்ட் அடிக்க தெரியுமா அப்படின்னு. இது அந்தர் பல்டி, ஆகாச பல்டி அப்படிதான் சொல்லணும். இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இதை பத்தி அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அண்ணன் திருமா அவர்கள். என்ன சொல்றாரு? நாங்க 1999 இருந்து இதை சொல்லிட்டு இருக்கோம். இது எங்கள் கருத்து தான். ஆனா இதை பத்தி கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி 3 வருஷம் ஆயிப்போச்சு. இனிமேல ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்க போறாங்க. அடுத்த தேர்தலுக்கு ஒன்னா அதை வச்சுக்கலாம். ஆனா அது நடக்காது போல இருக்கு. ஏன்னா இந்த தடவையும் திருமா அவர்கள் பார் விளையாடு மாதிரி வரும்போது அதிமுக கையை நீட்டாதது மட்டும் இல்லை, அப்படியே கட்டினாங்க போல இருக்குது. நாங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு. இந்த சமயம் அவர் புரிஞ்சுக்கினார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதனாலதான் ஆரம்பித்த இடத்துக்கு வேகமாக திரும்பி விட்டார். அதுல அவர் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப அழகான கருத்து. இது எங்க கருத்துங்க. அந்த ஆட்சியில் பங்குன்றது 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். எப்ப நேரம் வருகிறதோ அப்ப கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தானே நம்ம அன்னைக்கு சொன்னோம். அவங்க ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்காவது கேட்டாங்களா அவங்க கிட்ட ஆட்சியில் பங்கு அப்படின்னு? எந்த ஒரு கூட்டணியிலாவது எக்ஸப்ட் மக்கள் நல கூட்டணி திருமா அவர்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரா சொல்லுங்க. அது கருத்து சொல்லிக்கினே தான் இருப்பாங்க. அது கருத்து சுதந்திரம். அந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஆட்சி சுதந்திரம், அந்த அதிகாரத்தில் பங்குன்றது அதிகார சுதந்திரம். அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. இதைத்தான் நம்ம அன்னைக்கு சொன்னோம். ஆனா இதை கூட புரிஞ்சுக்காம ஜெயக்குமார் அவர்களும் செல்லூர் ராஜு அவர்களும் சுத்தமா கதவை சாத்தி விட்டார்கள் விசிகாவிற்கு. இப்ப அவருக்கு வேற வழி இல்லை.
இதுல பாத்தீங்கன்னா சில பேர் கேக்குறாங்க, என்னங்க இப்போ திமுக தரப்பில் இருந்தும் வந்து அந்த மதுவுக்கு எதிரான மாநாடு, இதுல கலந்துக்கிறதுக்கு அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களா, ஆமா இன்னும் ஏதோ 2, 3 பேர் வராங்க போல இருக்கு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படின்னு நிறைய கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்கள், டி.ஆர். பாலு எம்பி அவர்கள், இவங்களெல்லாம் கூட வந்து கலந்துக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு. அவங்க அத சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு நிச்சயமா புரியல. ஆனா நான் என்ன காரணம் யோசிக்கிறேன்னா, திருமா அவர்கள் வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு, அரசியல் சட்டம் 47வது பிரிவு, அது மாதிரி இந்த மது விலக்குக்கு வந்து தேசிய அளவில் ஒரு கொள்கை எடுத்துக் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த மது விலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு இந்த சிறப்பு நிதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இது மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றதுனால கரெக்ட். இங்க மாநில அரசியல்ல இருக்கவங்கள விட எம்பிக்கள் வந்தா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் டி.ஆர். பாலு அவர்கள், ஜெகத் ரட்சகன் அவர்கள் 2 பேரும் எம்பி இல்ல, அவங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு பாஜக கேட்கறாங்க போல இருக்கு. இந்த மாத்தி யோசி அப்படின்றது எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது பாத்தீங்களா? டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதுல திமுகவை போய் நீங்க வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கோன்னு சொல்றீங்களே, இதுக்கு லாஜிக்கலா சில கேள்வி எழுப்புறாங்க. மதுவிலக்கு அப்படின்றத யாருங்க கொண்டு வரணும்? மாநில அரசாங்கம். அதே மாதிரி திமுக தலைவர்கள் அவங்க எல்லாமும் வந்து இந்த மது ஆலைகளை நடத்தி கொண்டு வருகின்றனர். அப்படி இருந்துச்ச அவங்கள கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி மதுவுக்கு எதிரான போராட்டம்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம தான் நிறைய சீரியல், சினிமா அப்படின்லாம் பாக்குறோம்ல. ஏன்னா சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. அதனால நான் இப்படி யோசிக்கிறேன். சினிமால பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்வாரு, அவங்க அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது ஹீரோ ஒரு சபதம் போடுவார். அப்பா நீங்களே மனசு மாதிரி உங்க கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, அது பழைய படங்கள்ல. இப்பெல்லாம் அப்பா அம்மா கிட்ட யாரும் கேட்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாமே. கரெக்டுங்க, நீங்க தானே சொல்றீங்க அவங்க தானே மது விலக்கு கொண்டு வரணும், அவங்க கட்சிக்காரங்க தான் மதுபான ஆலை நடத்துறாங்க, அப்புறம் அவங்களையே கூப்பிட்டு அப்படின்னா அவங்களை வைத்தே நான் மதுவை எதிர்த்து போராட்டம் நடத்துறேன் பத்தியா, இதுதான் கெத்து. இப்படி கூட யோசிக்கலாம் இல்லையா? ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு நெருடலா இருக்கு அப்படின்னா, திருமா அவர்கள் வந்து அரசியல் சட்டம் 47 அதனால வந்து மத்திய அரசாங்கம் அவங்க நாடு முழுமைக்கும் அந்த மது விலக்கு பத்தி கொள்கை கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்றாரு. என்னங்க இது? இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம் இல்லையா? அதனால நாடு முழுமைக்கும் ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதை நாம ஏத்துக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாதுல்ல. நாமளே புதுசா ஒரு மாடல் உருவாக்குவோம். ஏன் இது வரைக்கும் உருவாக்கினதே இல்லை அப்படின்றீங்களா? பாருங்க, இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு மோடி அரசாங்கம் ஒண்ணு புதுசா கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? உங்க கல்விக் கொள்கையெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, நாங்க தனியா ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குகிறோம். குழு போட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒருவேளை மத்திய அரசாங்கம் அண்ணன் திருமா அவர்கள் கேட்டுனதுக்கு இணங்க இந்த மாதிரி வந்து மதுவிலக்கு கொள்கை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தா கூட அவங்க கொள்கை அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, நாம தனியா ஒரு மதுவிலக்கு கொள்கை இப்படி கொண்டு போலாமே. இத வந்து ஏன் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால மத்திய அரசாங்கம் நீங்க தான் பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு மாநில அரசாங்கமே புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வாங்க, இந்த மாடலை நாம வந்து இந்தியா முழுமைக்கும் எடுத்து சொல்வோம். இப்படி வந்து திருமா அவர்கள் ஒரு அட்வைஸ்லாம் சொல்ல முடியாது, ரிக்வெஸ்ட்னு சொல்லலாமா? ஆமா, அந்த கோரிக்கையை முதலமைச்சர் கிட்ட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் சொல்லி மூடுறது, நாமளே மூடுவோம். இப்படி ஏதாவது சொல்லுங்களேன். சரிங்க, இந்த அரசாங்கம் மூடுவது அப்படின்றது அப்புறம் எப்ப மூடுவாங்கன்னு தெரியாது, படிப்படியாக மூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, இந்த பேச்சுவார்த்தை 2 பேர் வந்து பேசினாலே வந்து பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அந்த அதிமுக இடதுசாரிகள் 2 பேரை மட்டும் தானே சொன்னாரு. இன்னைக்கு திமுகவை சேர்த்துக்கிறார் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வேலிட் ரீசன் இருக்கு. சமீபத்தில் நம்ம அமைச்சர் சொன்னார்ல, இந்த மாதிரி மதுவிலக்கு அப்படின்றதுதான் முதலமைச்சருடைய கொள்கை நோக்கம், படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்ல. சோ அப்ப திரும்ப அவர்கள் கன்வின்ஸ் ஆயிட்டார், ஆமா திமுகவுக்கும் அதுதான் கொள்கை அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மதுவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று திரள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப திமுகவுக்கும் மதுவை எதிர்ப்பதுதான் கொள்கை அப்படின்னு ஆயிப்போச்சு. அதனால அவங்கள சேர்த்துக்கினாரு. என்னங்க இதை போய் நீங்க திருப்பி திருப்பி தப்புன்னு சொல்லிக்கிறீங்களே, இந்த லாஜிக் உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது கனிமொழி அவர்கள் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தலைவர் மதுவிலக்கு அப்படின்னு கையெழுத்து போட்ட உடனே அந்த திமுக நிர்வாகிகள் இல்ல தலைவர்கள் அவங்க யாராவது மதுபான ஆலை நடத்தி கொண்டு வந்தால் அதெல்லாம் வந்து நாங்க இழுத்து மூடிடுவோம், மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போவோம்னு கூட சொல்லல, இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, என்னங்க மதுவிலக்கு மூடுவோம்னு சொன்னீங்க அப்படின்னும் போது, இல்லையே 2021 தேர்தல் அறிக்கையில அப்படி சொல்லியிருக்கோமா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்ட், 2021 தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க.
2016 தேர்தல் அறிக்கையில தான் மதுவிலக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாதுங்க. 2016ல என்ன ஆச்சு? தேர்தல்ல தோத்து போயிட்டாங்க. அதுலயும் அந்த 2015 பெருவெள்ளத்துக்கு பிறகு நடந்த தேர்தல். தமிழகத்துல பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. ஆனாலும் அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அப்போ யாராவது யோசிச்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை மதுவிலக்கு அப்படின்னு சொன்னதுனால குடிமகன்கள் ஒட்டுமொத்தமா ஓட்டு போடாம விட்டாங்களோ? ஐ மீன் குடிமகன்னா சிட்டிசன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றேன். அவங்க யோசிச்சிருக்கலாம். என்ன குடிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய உரிமை. அதை நீங்க எப்படி முடிவு பண்றது அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீகார்ல பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் அவருன்னு கேக்குறீங்களா? அதாங்க 2021 தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்த ஒரு அந்த பீகாரி பார்ப்பனர் அவர்தான். அவர் வந்து பீகார்ல வந்து ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாருங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்து நிதிஷ்குமார் கட்சியில சேர்த்து அவருக்கு ஏதோ துணைத் தலைவர் பதவி எல்லாம் கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் கட்சியை விட்டு வெளில வந்துட்டாரு. அவரா வந்தாரா இவரா நீக்கினாங்களா அதெல்லாம் தெரியல. இப்போ அடுத்தது அவர் அரசியல்ல குதிக்க போறாரு. எத்தனை நாளைக்கு நானே மத்தவங்களை சிஎம் ஆக்கிட்டு இருக்கிறது, நான் சிஎம் ஆக வேண்டாமா அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சொல்லும். அருமையா ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறார். ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே மணி நேரத்துல மதுவிலக்கு நீக்கப்படும் அப்படின்ட்டாருங்க. அநேகமா அப்படியே அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 2/3 மெஜாரிட்டி கிடைச்சா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க நிதிஷ்குமார் பாவம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. இங்க வந்து 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தா 11:05 அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆனா அங்க வந்து அவர் 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காருங்க. சோ எல்லாரும் வந்து எப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு காத்துட்டு இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சார் இதே கூட்டணி தான் தொடர போகுது. அப்ப 2026லும் திமுக தான் அமோக வெற்றி பெற்று வரப்போகின்றதா? இதுக்கு வந்து மாற்று சக்தியே கிடையாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இல்ல ஆனா நான் வேற ஒரு பாசிபிலிட்டி பாக்குறேங்க. திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைய போகின்றது. என்ன சார் தாவேகா நாத்தாகாவா அதெல்லாம் நான் வந்து இந்த மேட்ரிக்ஸ்ல கொண்டு வரல. என்ன சார் சொல்றீங்க? இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் பாஜக 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டேன்ட்டாங்க. இவங்க வந்து அண்ணாமலையை நீக்கினாதான் கூட்டணின்றாங்க அதிமுகல. அங்க என்னடானா அண்ணாமலை தான் தலைவர், அவர் தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்புறம் எங்கேருந்து சார் வலுவான கூட்டணி அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அந்த பக்கம் கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. கரெக்ட். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றது வந்து எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் கிரிக்கெட்டுக்கு போலான்னு பாக்குறேன். ஐபிஎல்ல ஒரு டீம் இல்ல அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு சிஎஸ்கே நடுவுல சில வருடங்கள் பேன் பண்ணாங்க இல்லையா? அப்ப அந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? டோட்டலா அந்த சீசன்ல விளையாடாம இருந்தாங்களா? தல தோனியே சிஎஸ்கே கேப்டன் இல்லைங்க. இப்ப என்ன பண்ணாங்க? முன்னொரு புதுசா ஒரு டீம் ஓபன் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த டீம் கலந்து ஐபிஎல்ல விளையாடினாங்க. இதுக்கு மேல நான் இப்ப எதுவும் சொல்றதா இல்ல. அரசியல்ல வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான மாற்றங்கள்லாம் வரவிருக்கின்றன. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. பட் சர்க்கஸ் மாதிரியே ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கு பாலிடிக்ஸ். கீப் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.